लगभग 2 घंटे बातचीत चली। सरकार की ओर से मैं और मेरे साथ भारत सरकार के मंत्री जितेंद्र सिंह जी கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினருடனான பேச்சுவார்த்தையில் நடந்தது என்ன என தற்போது கேள்வி எழுந்திருக்கிறது. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினருடனான சற்று நேரத்திற்கு முன்பு பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த நிலையில் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்திருக்கிறார். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன். மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா செய்தியாளர்களிடம் தற்போது பேச்சுவார்த்தை குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் விவரங்கள். வணக்கம். மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக தொடர்ச்சியாக டெல்லியில போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டி கட்சியினருடன் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். அந்த பேச்சுவார்த்தையில் 2 மணி நேரம் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருப்பதாக ஜே.பி. நட்டா தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த பேச்சுவார்த்தை 3வது கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெற இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். தொடர்ச்சியான அந்த பேச்சுவார்த்தை என்பது 3 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த போராட்ட குழுவினருடன் 2 மணி நேரமாக மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். அதே போல அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த பல கோரிக்கைகளை நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் என்று அவர் தெரிவித்து வருகிறார். குறிப்பாக இந்த தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விவகாரத்தில் முடிவெடுப்பதற்கு நாளை வரை அவகாசம் வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் அவர்களுடைய அந்த கோரிக்கைகளை நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் என்று மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தற்போது செய்தியாளர்களை சந்தித்து அந்த விளக்கத்தை கூறி வருகிறார். குறிப்பாக அவர்கள் வைக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் குறித்து நாங்கள் மத்திய அரசுடன் கலந்து ஆலோசித்து இந்த முடிவை எடுக்க இருக்கிறோம். அது குறித்து நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் என்றுதான் தற்பொழுது அவர் தெரிவித்து வருகிறார். குறிப்பாக கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்று பார்த்தால் அவர்கள் அந்த கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியிலிருந்து விலக வேண்டும். அதே போல மாணவர்கள் மீதான அந்த தாக்குதல் குறித்து, அதே போல டெல்லியில் நடைபெற்ற இந்த மாணவர்கள் போராட்டத்தில் பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்திய நிலையில் அவர்கள் மீது கண்மூடித்தனமான அந்த தாக்குதல் நடைபெற்றது. இது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளுடன் அவர்கள் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டாவை சந்தித்து 2 மணி நேரமாக அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர் பேச்சுவார்த்தைக்கு பின்பாக அவர்கள் வெளியில் வரும்பொழுது கூட கிட்டத்தட்ட அந்த தர்மேந்திர பிரதான் அவருடைய விவகாரத்தில் நாளை வரை எங்களுக்கு அவகாசம் வேண்டும், நாங்கள் அந்த முடிவை எடுப்பதற்கு என்று அவர்கள் கேட்டிருந்ததாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அவர் குறிப்பிடுவது கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டியினருடன் 2 மணி நேரமாக அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வைத்த கோரிக்கைகளை பரிசீலித்து வருகிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக போராட்ட குழுவினருடைய அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக தற்போது மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா செய்தியாளரை சந்தித்து வருகிறார். குறிப்பாக நாளை 3வது கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக மத்திய அமைச்சர்களை சந்தித்து கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டியின் நிர்வாகிகள் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அதோடைய அந்த இப்ப தற்பொழுது 2வது கட்ட பேச்சுவார்த்தையில் நடந்தது என்ன என்பது குறித்து மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா செய்தியாளர்களை சந்தித்து அந்த விளக்கத்தை அளித்து வருகிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.